எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பீன்ஸு முட்டை பொடிமா செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வானல் வச்சுருக்குறேங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் தூளாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. பீன்ஸு தூளாக அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. இது இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க வேகிறதுக்கு. எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் வேகட்டுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து கறி மசால் தூளுங்க. வீட்டிலே அரைச்சது. பட்டை லவங்கம் சோம்பு எல்லாம் சேர்த்துனது. மிளகாத்தூள் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. இப்போது தண்ணி சுண்டி முக்கால்வாசி பீன்ஸ் வெந்துடுச்சுங்க. இப்போ நான் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கிறேங்க. இது ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க. உப்பு காரம் சரி பார்த்துட்டு அடுப்பை நிறுத்திடலாங்க. பீன்ஸு முட்டை பொடி மாஸ் தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.